வீடு தான் அது. வெளியே திண்ணை இருக்கும், ஷீட்டு இறக்கியிருப்பாங்க, இப்போ ஓடு இறக்கியிருப்பாங்க, 2 சைடு திண்ணை இருக்கும். இந்த ஏரியா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு? இவ்வளவு வீடுகள் இருந்துச்சா? எவ்வளவு? வெறும் கழனியாக தான் இருந்தது. இந்த ஏரியாவே தெரியாது, எந்த இடம் யாருன்னு தெரியாது, எல்லாம் வெறும் கழனி. நான் உள்ள போயிருக்கிறோமே, அவன் ஓனரே அவங்க தான் எங்களுக்கு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுங்க கொரியன் சீரியஸ்லேருந்து, இங்கிலீஷ் சீரியஸ்லேருந்து, ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், இது மாதிரி எல்லா சீரியஸையும் பார்க்குறாங்க. அதே டைமில் சீரியலையும் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ இருக்கிற 90s கிட்ஸுங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே சீரியலும் சீரியஸும் மெட்டி ஒலி தான். 7:30 மணிக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு சீரியலாக மெட்டி ஒலி சீரியல் தான். அந்த டைமில் பெண்களுக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது டிவி தான். அதுவும் இந்த சீரியல் வந்து எல்லாருக்குமே ஒரு அங்கமாக இருந்துச்சு. இந்த சீரியலில் வர எமோஷன், சந்தோஷம் இதெல்லாம் ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த சீரியல் அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சீரியலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 5 பொண்ணு பெற்ற அப்பா, 5 பொண்ணோட கணவரும் ஒரு மாதிரி. சீரியலில் நிறைய எபிசோடுகளில் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த ஃப்ரேம் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த காலத்து வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு வென்டிலேஷனோட ஒரு இடத்த கட்டி வச்சிருப்பாங்க. அது உட்காந்து பேசுறதுக்கும் சரி, கை கால் சுத்தம் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய விஷயத்துக்கு வந்து அது வந்து உபயோகப்படுற மாதிரி இருந்துச்சு. நிறைய போட்டோகள் மாட்டி வச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த போட்டோ மாட்டுறதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கமா வச்சிருந்திருப்பாங்க. ஸோ முன்னோர்களோட போட்டோவை லைனா மாட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னமும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது சில்னஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. நார்மலா இந்த வெயில் காலத்துக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே அனலா இருக்கும். ஆனா இந்த வீடு வந்து சில்னஸா இருக்கு. ஏன்னா இங்க அவ்வளோ வுட் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த கட்டைகளால இந்த சில்னஸ் வருதா என்னன்னு தெரியல. மேபி இங்க இருக்கிற செங்கலா என்னன்னு தெரியல. ஆனா அந்த வீடு அவ்வளோ சில்லுன்னு இருக்கு.